ஆட்கள் துக்கப்படுகிறதையே எனக்கு துக்கம் வரலன்னே துக்கப்படுவாங்க. நம்ம ஆட்கள் தேடி பிடிச்சு துக்கப்படுறதுல அவ்வளவு பெரிய ஆட்கள் அவங்க. அப்போ இல்லை என்ற சொல் வரும் பொழுது என் ஜெப நேரம், தடை என்கிற வார்த்தை வரும் பொழுது என் ஜெப நேரம், துக்கம் என்கிற ஒன்று எப்பொழுது என் இருதயத்தை ஆளுகை செய்யுமோ இனி நான் ஜெபிக்காமல் தொடரக்கூடாது. எப்போ என் மனதை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் நான் கேட்டுட்டேன், என் இருதயத்தை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் என் வாழ்க்கையில வந்துருச்சுன்னா ஒரு நிமிடம் கூட அந்த துக்கத்தோடு நீங்க டிராவல் பண்ணக்கூடாது. அந்த துக்கத்தோட நீங்க எதையும் செய்யக்கூடாது. ஏனென்றா இப்ப துக்கம் உங்களை தான் பாதிச்சிருக்கு. இதோட நீங்க டிராவல் பண்ணுனா அது உங்க புருஷனை பாதிக்கும், உங்க மனைவியை பாதிக்கும். இந்த துக்கத்தோட மாமியாருக்கு சோறு கொண்டு போவேன், அந்த வார்த்தை அவங்கள பாதிக்கும். அப்படியே நீங்க ஆலயத்துக்கு வருவீங்க, வந்துகிட்டு எல்லாரும் கை தட்டுவாங்க, நீங்க கை தட்ட மாட்டீங்க. எல்லாரும் பாட்டு பாடுவாங்க, நீங்க பாட்டு பாட மாட்டீங்க. இது பாஸ்டர் பார்த்துட்டு கடுப்பாயிருவார், அது அவரை பாதிக்கும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? உங்க துக்கத்தை, உங்க துக்கம் என்கிற ஒன்று உங்களுக்குள்ள வந்த உடனே டக்குன்னு ஜெபம் பண்ணிடணும். இந்த துக்கத்தின் அதிர்வை ஆண்டவரிடத்துல சொல்லிடணும். அங்க இருந்துதான் ரியாக்ட் ஆகாது, ரியாக்ட் ஆகாது. நீங்க வேற யாருகிட்ட இதை காட்டினாலும் ரியாக்ட் ஆகும். புருஷன்ட்ட காட்டினா ரியாக்ட் ஆகும், பிள்ளைகிட்ட காட்டினா கையில இருக்கிறத டமால்னு உடைச்சிருவான், அது ரியாக்ட் ஆகும். அதனால நிறைய நம்முடைய துக்கம் டிராவல் ஆகிறதுனாலதான் அடுத்தவங்களை பாதிக்குது. நம்முடைய துக்கம் டிராவல் ஆகுது. அம்மாட்ட இருக்கிற துக்கம் பிள்ளைகிட்ட டிராவல் ஆகுது. இப்ப அம்மாவின் டென்ஷன் பிள்ளையின் டென்ஷன், பிள்ளைகிட்ட இருக்கிற துக்கம் அண்ணன்ட்ட டிராவல் ஆகுது. இப்போ மூணாவது டென்ஷன். இப்போ ஒரு ஆளிடத்தில் இருந்த துக்கம் டிராவல் ஆகி ஆகி எல்லா பயிர்களையும் முட்டா பயிர்களே ஆகுது. இப்ப வீடே என்ன சொல்லுது? வீட்டுல சோறு இருக்கு, திங்க நாள் இல்லை. ஏன்? ஒரு ஆளிடத்தில் ஏற்பட்ட வைப்ரேஷன் எல்லாரும் என்ன செய்திருக்கு? இதே நேரத்துல எனக்குள் ஏற்பட்ட துக்கம், பைபிள் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் தேவனை தெரியப்படுத்துங்கள். நீங்க நேர ஆண்டவருடைய சொல்லு போய் உங்களுடைய பிரச்சனை அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா மீதி அவர் பார்த்துப்பார். நம்மகிட்ட அந்த பிரச்சனை பெய்யுறது. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்க. நான் ஆண்டவர்கிட்ட, ஆனால் அதற்கு பின் துக்கமுகமாய் இருக்கவில்லை.